தேவ அன்பு பிள்ளைகளை, தாவீது ராஜாவான பிறகு ஒரு தவறுன்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குங்க, பத்சேபால அவன் குளிக்கும் போது பார்த்தது பெரிய தவறு. அந்த பாவம் செய்ததுக்கு அவனே தேவனுக்கிட்ட என்ன பண்ணுறான், ஜெபித்து மன்னிப்பு கேட்குறான். பாருங்க, சங்கீதம் 51:1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க. மீறுதல்களால் நீங்கிறதுக்காக என்னை சுத்திகரின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அவன் என்ன பண்ணுறான், அழுது ஜெபிக்கிறதுனால கடைசியில் நல்லா கவனிக்கணும் நீங்கள், அவனை மன்னித்ததுனால தான் அந்த பத்சேபாலுக்கு பிறந்த குழந்தை ஒன்று மறிச்சு போச்சு, அது வேற விஷயம். ஆனால் அவருடைய பிள்ளைய ராஜாவாக மாறுகிறது. ஆனால் தேவ அன்பு பிள்ளைகளை, இங்கே நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு பாவத்தை அவன் செய்கிறான். அந்த பாவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 நாளாகமம், 1 Chronicles chapter 21, 1 முதல் வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இங்க தேவன் சொல்லல, இங்க சாத்தானுடைய ஏவுதல்னால. நல்லா கவனிக்கணும். அப்போ சாத்தானுடைய ஏவுதல் எப்போ வருகிறது? அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி பார்க்கிறது குறைவாகும் போது பிசாசு என்ன பண்ணுறான், நைஸாக உங்களுக்குள்ளே வரான். ஆனால் அதே பத்சேபால் குளிக்கும் போது பிசாசின் ஏவுதனால தாவீது பார்த்தான்னு வேதம் சொல்லவில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசின் ஏவுதல்னால தாவீது தன் ஜனங்களை கணக்கிடும்படியாக அவன் தன்னுடைய சேனாதிபதியாக இருக்கிற யோபை அழைத்து அவன் சொல்கிறான், போயிட்டு எல்லாம் லெக்கம் எடுத்து வான்றான். அப்போது நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது இது செய்தது தவறு. இது எதை குறிக்கிறது? அவங்களும் மனசு தான், இவங்களும் மனசு தான். இது எது குறிக்கிறது? இது உன் குடும்பத்தை குறிக்கிறது. அதே போல தான் ராஜாவானவர் தன்னுடைய சேவகர்களை தன் குடும்பமாக நினைக்கணும், அவங்கள எண்ணக்கூடாது. ஏன் என்றும் எண்ணிக்கை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்து நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்கிட்ட எவ்வளோ இருக்காங்க. அப்போது உன் எண்ணிக்கை போர் வீரர்கள் மேலே தான் போதே தவிர தேவன் மேலே இல்லை. சேனைகள் நமக்கு தேவை தான், சேனைகள் தேவை தான். விரோதி எப்போ என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஸோ ஆகையால் சேனைகள் தேவையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சேனைகள் மேலே கணக்கு வைக்கிறோம், தேவனை அவமதிக்கிறோம். இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க கழுத்தில் இருக்கிற கோல்டு வச்சு உங்கள் கழுத்துக்கு நீங்கள் ஒப்பிடும்போது அவங்க அதிகமாக போட்டிருந்தா அவங்க பெரிய ஆள் மாதிரி. கரெக்ட் தானுங்க? ஆஸ்திகளை வச்சு இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம், நான் பெரிய ஆளுன்னு காட்டுறோம். அதே போல் நாடுகள் இன்றைக்கி பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பகை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. பாவம் இல்லை பாஸ்டர், இயேசு கிறிஸ்து சிலுவையில் நீக்கி விட்டார், ஓகே. அந்த சத்தியம் தெரியாத வரைக்கும் எல்லாருக்குள்ள அந்த பாவ கிரியை செய்துட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தேவ அன்பு பிள்ளைகளை, இப்போது பக்கத்து நாட்டுக்காரன்ட்ட நியூக்ளியர் பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்பு எல்லாம் நிறையா வச்சிட்ருக்கான். அவனை கண்டு உங்களுக்கு என்ன ஆகுது, பயம் வருது. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இன்னும் பாம்புங்களை வேறு நாட்டிலேருந்து வாங்கி வைக்கிறீங்க. பகையை தான் சேர்க்குறீங்களே தவிர அன்பை சேர்ப்பது கிடையாது. கத்தியை தீட்டுறவன் கத்தியில் தான் சாவான். ஜபத்தை தீட்டுறவன் ஜபத்தில் தான் பரலோகம் போய் சேருவான். இங்கே தாவீது செய்தது என்ன, நல்லா கவனிச்சு பாருங்க. கோலியாத்து 40 நாட்களாக சவுல் ராஜாவாக இருக்கும்போது
யுத்த காலத்தில் வந்து 40 நாட்களாக வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து ஜனங்களை தூஷிக்கிறான், சவால் விடுறான். அப்போது சவுலுக்கிட்ட படம் இருக்கிறது, சவுல் இருக்கிறான். ஆனால் அந்த சவுலால் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. புரிஞ்சுங்களா? ஆனால் தாவீது கத்தியும் கொண்டு வரல, யுத்தமும் தெரியாது அவனுக்கு. ஆனால் அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. வந்தவன் படைய பார்க்கல, அந்த கோலியாத்துக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பார்க்கல. ஒரு கூழாங்கல் எடுத்துக்கொண்டான், கவனை எடுத்துக்கொண்டான். படைய பார்த்து அவன் பயப்படல, எதை பார்த்து அவன் பயப்படல. என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற போது எனக்கு ஒரு குறை இல்லைன்னு நினைச்சு அந்த என்ன பண்றான், அந்த கோலியாத்தை அடிக்கிறான். ஒரே அடிதான். புரியலையா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா 5 கூழாங்கல் எடுத்து போனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்ல நீ பெஸ்ட் ஷாட்டா மாற்ற முடியும். அப்போ ஆண்டவரை முன் வைக்கும் போது உன் வாழ்க்கையில தோல்வி வரவே வராது. இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை முன் வைக்கிறதுல வாரத்தில் முதல் நாள் இந்த நாள் ஆண்டவருக்கு நீங்க முன் வைத்து நீங்க ஓடி வரும்போது உங்க வாழ்க்கையில தோல்வி வராது, ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். bless you. ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுப்பார். சாதாரண ஒரு தாவீது கர்த்தரை விசுவாசிக்கிறவன் படைய பார்த்து பயப்படல, படையே கோலியாத்தை பார்த்து பயந்தது. அந்த கோலியாத்தை பார்த்து கூட பயப்படல. அவனுக்குள்ள விசுவாசம் பெரியதாக இருந்தது. விசுவாசம் பெரியதாக இருக்கும் போது நீ அசைக்கப்பட மாட்டாய். புரிஞ்சுங்களா? விசுவாசம் மற்றவங்களுடைய பலத்தை பார்க்குறோம் பாருங்க, அவங்க பலத்தை நீங்கள் டிபெண்ட் பண்ணினா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. என்கிட்ட தேவன் இருக்கிறாருன்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். பாருங்க, இந்த சவுல் வந்து படை வச்சுன்னு கூட அந்த கோலியாத்தை அடிக்க முடியல. படையே இல்லாத அடிக்கிறான் பாருங்க தாவீது. சொல்லுங்க, நான் கூட அவ்வளோதான். பணக்காரனெல்லாம் மிஞ்சி நான் மேலே வருவேன். ஏன்னா என் தேவன் பெரியவர். பணக்காரன் எவ்வளோ வியாதிக்குதான் தெரியல, என்கிட்ட ஆரோக்கியம் இருக்குது. அது அவன் ஆஸ்தியுடைய பெரிய ஆஸ்தி. அவனுடைய ஆஸ்தியை என்ன பண்ணலாம், கணக்கிடலாம். ஆனா ஆண்டவர் மேல நான் வச்சிருக்க அன்பை கணக்கிடவே முடியாது. அவன் வீடுக்கு வந்த பார்டர் இருக்கலாம், என் தேவனுக்கு பார்டரே கிடையாது. நான் எங்க போனாலும் நான் பெரிய காரியங்கள் செய்வேன் அப்படின்ற ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. சரி, இவன் வந்து இப்போ இந்த கணக்கு எடுத்துட்டான். கணக்கு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவரை இஸ்ரவேலை வாதித்தார். புரிஞ்சுங்களா? அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தாவீது பத்சேபால் கிட்ட பண்ண பாவம் தான் பெரிய பாவம்ன்றாங்க. ஆனால் இந்த பாவம் தான் பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள அவனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போ 3 காரியத்தை வைக்கிறார். சொல்லுங்க. இவன் செய்த இந்த கணக்கு எடுத்ததுனால அவங்களுக்கு நஷ்டம். எப்பவுமே குடும்பத்துக்காக எது வாங்கிட்டு வந்தாலும் கணக்கு எடுக்காதீங்க. சொல்லுங்க. பட்ஜெட்டுனாக்கா உன் வாழ்க்கை அது உலகத்துக்கு பட்ஜெட்டாக இருக்கலாம். நீ கிறிஸ்தவனாக இருக்கும்போது பட்ஜெட்டெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. விசுவாசத்தை தான் முன் வைக்கணும்னு வேதம் சொல்லுது. 3 காரியத்தை ஆண்டவர் முன் வைக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது நான் சுருக்கமாக சொல்கிறேன். 3 வருஷம் உன் நாட்டில் வறட்சி, ஃபமைன். நீ எதை விளை வச்சாலும் விளையாது,
காய்ஞ்சி போயிடும், தீஞ்சு போயிடும், தண்ணி இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. 3 மாதம் சத்ருகள் பிடியிலேருந்து பட்டயத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. இல்லை 3 நாள் வியாதி வேணுமா, கோரமான வியாதி வேணுமான்னு ஆண்டவர் காத்து மூலமாக வந்து தாவீதுகிட்ட சொல்கிறாங்க. அப்போது தாவீது என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான்னா வியாதியை தான் ஏற்றுக்கிறான், வியாதி வரட்டும்னு. அப்போ வியாதி வரும்போது 70,000 பேர் செத்துடுறாங்க. வியாதியில் எத்தனை பேர் செத்துடுறாங்க? அவன் அழுறான், ஆண்டவரே நான் பண்ண தப்புக்கு என் குடும்பத்தை தான் அடிக்கணும், ஆனால் ஏன் ஆட்சியில் இருக்கிற என்னுடைய சேனைகளை ஏன் அழிக்கிற? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்பம் மாதிரி தாண்டா சேனை கூட, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நான் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் சபையை நேசிங்க. இந்த நேசம் பற்றி எரியும் போது அவ்விஸ்வாசம் பிசாசன் கிரியெல்லாம் தூரம் போயிடும். ஒருத்தரையும் நம்ம சபையில் யாரும் விட்டு கொடுக்காதீங்க, நேசம் அதிகமாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 70,000 பேர் செத்துடுறாங்க. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போனால் வாசிக்கும் போது தெரியும். இப்போ 70,000 பேர் மரிச்சு போகிறாங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்த பனிஷ்மெண்ட். அப்படியே நீங்கள் பார்க்கும்போது அது பரிகாரம் என்னான்னு பார்க்கும்போது, அவன் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி மறுபடியும் அவன் அழுது புலம்பி அந்த பரிகாரத்தை அவன் தேற்றிக்கொள்கிறான். அப்போது இங்கே நீங்கள் பார்க்கும்போது தாவீது இந்த இடத்துல வீக் ஆகிட்டான். அது பின்னாடி யார் இருந்தாங்கன்னா பிசாசு. ஒவ்வொரு வீக்னஸ்க்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். அப்போ தாவீது வந்து ஆண்டவரை முன்ன வச்சுருந்தான். ஆஸ்தி பாஸ்திகள் அதிகமாக ஆக 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 இன்றைக்கி ஆஸ்திகளை முன் வைக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து பின்னோக்கி போயிடுது. ஆண்டவரை முன் வைக்கும்போது ஆஸ்தி நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை முன் வைக்கும்போது, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, அதான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்துக்காகவும் அவருடைய நீதிக்காகவும் நீங்கள் பிரயாசப்படுங்க, அப்போது சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை வைக்கிறதுல இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு காட் பிளஸ் யூ, இன்னைக்கு வந்து உங்களுடைய குறைகளை முன் வைக்கிறீங்க. அப்பா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறையும் கூட கிடையாது. ஆண்டவரை முன் வைக்கும்போது உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவார். அதான் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறான், எவ்வளோ பேர் ஆள் இருக்காங்கன்னு பார்க்குறான். இப்போ தாவீது. ஆனால் அப்போ அந்த கவனையும் அந்த கல் எடுத்துன்னு போது எவ்வளோ கோலியாத்து பின்னாடி இருக்காங்க, அந்த படையெல்லாம் அவன் கவுண்ட் எடுக்கலை. ஆனால் ஆண்டவரை முன் வச்சான், ஜெயித்தான். இன்னைக்கு கூட விசுவாசம் என்பது கவுண்ட் பண்ணுறதுல இல்லை, ஆண்டவரை முன் வைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை முன் வைங்க. ஆயில் நன்ட்டிங்களே உங்கள் குடும்பமாக நீங்கள் முன்னுவாங்க. டெலிவரன்ஸ் ப்ரேயரில் உங்கள் குடும்பமாக முன்னுவாங்க. இப்போது பலிபீடத்தெல்லாம் கட்டி ஜெபித்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க. ஸோ நீங்களும் ஆண்டவருக்கு சில கட்டுகள்லேருந்து வெளியே வரணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக முன் வரும்போது உங்கள் கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் காணிக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்போ என்னை ஆசீர்வதிங்க. உன்னுடைய சக்தியால் நான் சம்பாரிச்சிருக்கேன், இதை நீங்கள் தொடுங்க, இதை நீங்கள் மனசார் நான் கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னும் போது நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு நல்ல காணிக்கைகளை கொடுக்கும்போது ஆண்டவர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.